அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொலி அஞ்சனக்கற்களினுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அஞ்சனக்கற்கள் அப்படின்றது ஆன்டிமனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் தொழில்நுட்பம். அது ஒரு வித்தியாசமான கல். உலகத்தில் வித்தியாசமான பொருள்கள் வித்தியாசமான செயல்களை செய்யும், சிறப்பான செயல்களை செய்யும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதில் பாதரசம், அஞ்சனக்கற்கள், இன்னும் பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய அமிர்திஸ்ட்டு கற்கள், இவைகளை நவரத்தின கற்கள், இவைகளெல்லாம் நவகிரகங்களுடன் தொடர்பு கொண்டு நவகிரகங்களுடைய தீய சக்திகளை குறைத்து நல்ல கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை அதிகப்படுத்துவது இந்த பொருட்களுடைய முக்கியமான செயல்பாடுகள். அந்த வகையில் அஞ்சனக்கற்கள் அப்படின்றது ஆன்டிமனி அப்படின்னு பேர். அது அறிவியல் பூர்வமாக ஐசோடோப்பு அப்படின்னு பேர். அதாவது அணு எண்ணும் அணு எடையும் ஒரே எண்களாக இருப்பதன் காரணமாக அது ஒரு குறிப்பிட்ட அற்புதமான செயல்பாடை கொண்டது. இது நாம் கையில் வச்சிருந்தால் அல்லது இதை மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூலிகையில் சாரணைகள் ஏற்றும் பொழுது இன்னும் அது சக்தியாக மாறும். இது முக்கியமாக இதுக்கு ஏன் அஞ்சனக்கல் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், அஞ்சனம் அப்படின்னு சொன்னால் முதல்ல கண் திஷ்டி, கண் பார்வையை அதிகப்படுத்துறது, நம்மளுடைய ஒரு பொருளை பார்த்தா உடனே அதனுடைய முழு தன்மைகளை அறிவுறது, இதுக்கு அந்த அஞ்சனக்கற்கள் பயன்படுது. முதல்ல கண்ணை காத்து தீய சக்தியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகம். இந்த கண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அஞ்சனக்கல் என்ன செய்யணும்னு சொன்னால், அஞ்சன கற்களினுடைய பொடியை நம்ம பச்சை கற்பூரம் மற்றும் விளக்கெண்ணெய், தூய்மையான விளக்கெண்ணெய், தூய்மையான பச்சை கற்பூரத்தை கூட மைய அரைக்கணும். நல்ல மசிய அரைக்கணும். கல்வத்தில் போட்டு அரைச்சி அதை கண்களுக்கு பயன்படுத்தும் பொழுது கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும். நிறைய கண்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம், கெட்ட பொருள்கள் எல்லாம் போகும். கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் குறையும். கண் திஷ்டி போகும். மேலும் இந்த தேர்ட் ஐ, பிலாசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தேர்ட் ஐக்கு லலாட பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய மூன்றாம் கண் திறப்புக்கு இதை சக்தியை தூண்டக்கூடிய தன்மை இந்த அஞ்சனக்கருக்கு ஒன்றுக்கு தான் உண்டு. வெளிப்பொருள் அப்படின்னு சொன்னால் அஞ்சனக்கருக்கு மட்டும்தான் உண்டு. அடுத்து தியானத்தின் உள்ள ஒரு உள்ளார்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலை இந்த அஞ்சனக்கற்களால் செய்ய முடியும். மேலும் இந்த காந்த சக்தி சுழற்சி செய்யக்கூடிய இதில் ஒரு அற்புதமான வைப்ரேஷன் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அது தெய்வீக சக்தி. இது வீட்டில் வைக்கும்போது நல்ல சக்திகள் இது பாய்ச்சும். இது ஒரு சித்தக்கல், மகாலட்சுமி கல்லுன்னே பேர். இது வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கும். நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். வியாதிகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகம். குழந்தைகளுக்கு கண் திஷ்டி வராமல் காக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த கண்ணில் பயன்படுத்தும் போது கண்களுக்கு ஒளி அதிகமாக இருக்கும். சிலர் இதை திரிகால் ஞானம் பெறும் சக்தி என்று சொல்லுவாங்க. 3 காலத்தையும் உணரக்கூடிய சக்தி இந்த அஞ்சனக்கல்லை வச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சிகளில். சாயா தியானத்தில் முக்கிய பங்கு இதுக்கு உண்டு. சாயா தியானம் அப்படின்னு சொன்னால், நம்ம நிழலை பார்த்து நம்ம மெடிடேஷன் பண்ணி நிழலையே பேச வைக்கிறது தான் சாயா தியானம் அப்படின்னு பேர். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மளுடைய நிழல் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணி அது வழியாக நம்ம தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய நிழலே நமக்கு வழிகாட்டக்கூடியது, நம்மிடம் பேசக்கூடிய தன்மை. அதுக்கு பேர் தான் சாயா தியானம் அப்படின்னு பேர். அடுத்தது ராட்சச சக்திகளை எதிர்த்து அந்த ராட்சச சக்திகள் பயப்படும் அளவுக்கு தைரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த அஞ்சனக்கலுக்கு இருக்குது. உடலில் காந்த தசைகளை சமன் செய்யக்கூடிய அற்புதமான சக்தி இதுக்கு. ஆறாத்தன்மையை அதிகப்படுத்தி நம்முடைய உடலையே பொலிவாக வைக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. பரிகார கற்களாக பரிகார பூஜையில் இதை நிறைய பேர் ஆன்மீகத்தில் மற்றும் மாந்திரீகத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. மன அழுத்தம் குறைவதற்கு இது பயன்படுகிறது. இதனை மடியில் வைத்து கொண்டு தியானம் செய்தால் மிக வேகமாக தியானம் நமக்கு 100% தியானம் கட்டுப்படும். ஆவி தொடர்புள்ள முறைகளில் இதை கைகொள்கிறார்கள். ஆவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது நம்ம கூட இருக்கும் பொழுது ஆவிகளினுடைய தொல்லைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. துரதிர்ஷ்ட சக்தியை அகற்றக்கூடியது.
அதிர்ஷ்ட சக்தியை ஈர்க்கக்கூடியது இந்த அஞ்சனக்கல். மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான். இது அனுபவபூர்வமாக பல ஆண்டுகள் நம்ம இதை ஆராய்ச்சி செய்து இதில் கண்டுபிடிச்ச உண்மைகள் தான் இதெல்லாம். ஒரு கடினமான படிகார கல் என்று ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது அற்புதமான ஒரு அம்சம் கொண்டது. இந்த அஞ்சனக்கற்கள் ஆன்மீக பயன்பாடுகள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. ஸ்பிரிச்சுவல் யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கூர்மையான உள்ளுணர்வு தரக்கூடியது. பூர்வ ஜென்ம ஞாபகம் கூட இதில் நிறைய பேர்த்துக்கு உண்டாயிருக்குது. நம்ம போன பிறவியில் என்னவா இருந்தோம், எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம் பூராத்தையும் இந்த அஞ்சனக்கற்கள் கூட வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது நிகழ்ந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு. குரு அருளை பெறக்கூடிய கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பாசிட்டிவான தெய்வங்கள், தெய்வ கடாட்சங்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள் மற்றும் ஆன்மீக தொடர்புடைய நல்ல சக்திகள் எல்லாமே இந்த கல் கூட இருந்துச்சுன்னா குரு அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை. ஆத்மாந்த யோகத்திற்கு இதை நிறைய பயன்படுத்துகிறாங்க. யோக கலைகளை கற்கும் பொழுது அது மிக வேகமாக அந்த கலைகள் நமக்கு சேரணும் அப்படின்றதுக்காக இதை வச்சுக்கிறாங்க. சொரூப ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புத தன்மை இந்த கல்லுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. மன ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இது பயன்படுது. நம்ம நம்முடைய சுய கட்டுப்பாடுகள், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடுகளையும் இது கூட இருந்துச்சுன்னா இது செய்யக்கூடிய தன்மைகள். நவ முறைகளில் இதனை சந்நிதியாக வைத்து கொள்கிறார்கள். இதை நிறைய கூட வச்சுக்கிட்டு சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சித்தர்கள், யோகிகள் இதனை தினசரி பயன்படுத்தினதை ஏடுகள் இதுக்கு உதாரணம் சொல்லுது. சிலர் இதனை சிவன் என கருதி வழிபடுகிறார்கள். இது ஒரு அற்புதமான ஆச்சரியமான கல் தான். அஞ்சன மாலை என்று குறிப்பிடப்படும் பர்வதத்திலேயே இக்கற்கள் சூரிய ஒளியில் ஒளிரக்கூடியதாக இருக்கிறது. இந்த கற்கள் மருத்துவ பயன் அப்படின்னு பார்த்தோம்னா கண் சிவப்பு, சூடு குறையறதுக்கு இதை கண்களுக்கு பயன்படுத்தலாம். நேரடியாக பூசினால் தூக்க மருந்து போன்று இது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. மன அழுத்த நோய்களுக்கு தீர்வாக இருக்கிறது. பார்வை திறன் மிக அற்புதமாக இருக்கும். இது அஞ்சனமை வைக்கிறதுனுடைய முக்கியமான விஷயம்னா எந்த வயசுலன்னா கூட கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த அஞ்சனமையை தொடர்ந்து வச்சுட்டு வரும் பொழுது பார்வையானது மிக கூர்மையாக இருக்கும். மூளை செயல்பாட்டை ஊக்கக்கூடியது, ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது இந்த அஞ்சனக்கற்கள். மனநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்தி சரியான சமநிலைப்படுத்துது, ஹார்மோன் சமநிலைப்படுத்துது, ஆண்மை குறைபாடுகளை தீர்க்க இது பயன்படுகிறது. வலி மற்றும் வீக்க குறைகளை கூட இது செய்யும். தலையில் வைத்தால் தலையணைக்கு நிவாரணம் தரக்கூடிய அற்புதமான கற்கள். இது மந்திர, தந்திர, எந்திர சாஸ்திரங்களில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. பல மந்திரங்களில் கருப்பு அஞ்சனம் பூசி பயன்படுத்துகிறார்கள். சூனிய நிவாரண எந்திரமாக இது பயன்படுகிறது. தந்திர முறையில் பீடங்களை சுற்றி வைக்கப்படுகிறது. இது ஆவி பூஜைகளில் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. கண் சூன்ய நீக்கும் ஹோமத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது. மாயை எதிர்ப்பு படையாக கருதப்படுகிறது. சூன்ய இடங்களை தாண்டக்கூடிய பயன்பாடு இதற்கு ரொம்ப அதிகம். கண்ணாடியில் உள்ள ஆவி கண்கள் நீக்க இது பயன்படுகிறது. வலிமை தரும் சக்தி வாய்ந்ததாக நம்ம நம்பப்படுகிறது. பச்சி தோசை நீக்கத்திற்கும் இந்த கற்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கற்கள் சில நேரங்களில் மஞ்சள் கலந்ததாக கூட இருக்கும். மென்மையான மேல்பரப்பு கொண்டது. இந்த கற்களை நம்ம வீட்டு வாஸ்துக்கு, வீட்டு பரிகார கற்களுக்காகவும் வீட்டில் நம்ம பல இடங்களில் வைக்கலாம். பூஜைகளில் வைக்கலாம். யோக மையங்களில் இது தியானத்துக்கு வைக்கிறாங்க. கடைகளில் திறக்கும் பொழுது இந்த கல்லை கடைக்கு முன்னாடி மாட்டும் பொழுது கடையில் வியாபாரம் நல்லா நடக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு மேஜையில் வைக்கலாம், மேஜைக்கு கீழ் வைக்கலாம். மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு அவர்களுடைய மேஜையில் வைக்கலாம். நிறைய புத்திசாலித்தனத்தை ஊக்கக்கூடிய அற்புதமான பரிகார கல் அப்படின்னு சொன்னால் இதற்கு நிகரானது எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அஞ்சனக்கற்களை நம்ம சாரணை ஏற்று வர்றதுல ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளாக இருக்குது. தொட்டாசிலிங்கி இலைகள், கருவமத்தை, இப்படி அற்புதமான சென்னாயுருவி இலைகள், இவைகளில் நம்ம துவச்சி ஒன்றும் சாரணை ஏற்றுறது ஒன்றும் இல்லை. அந்த இலைகளில் இந்த அஞ்சனக்கற்களை போட்டு எடுக்கிறது தான் சாரணை ஏற்றம்ன்றது. எப்படி நம்ம பாதரசத்தினுடைய மணிகளை மூலிகையில் சாரணை ஏற்றுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் சாரணை ஏற்றும் பொழுது இது 1000 மடங்கு அற்புதமான சக்திகள் கொண்டது. நம்ம நிறைய மூலிகைகளில் சாரணை ஏற்றி இப்படிப்பட்ட கற்களை நம்ம வச்சுருக்கிறோம்.
இது அற்புதமான செயல்படக்கூடியது தான். இது ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம இலவசமாக தான் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இது பணம் வாங்கிட்டு யாருக்கும் கொடுக்குறதில்ல. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அஞ்சன கற்களை நீங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.